கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியன் வாழ்த்துகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஏலியை குறித்து தியானிக்க போகிறோம். ஏலி என்பதற்கு எபிரேய விளக்கம் உயர்ந்தவர் என்று பொருளாக இருக்கிறது. ஏலி சீலோவில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதான ஆசாரனாய் இந்த ஏலி காணப்பட்டார். அந்நாட்களிலே சீலோவில் தான் முத ஆசாரிப்பு கூடாரம் காணப்பட்டது. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திற்கு பிரதான ஆசாரனாய் ஏலி காணப்பட்டார். இன்னொரு பதவியும் இவருக்குள்ள காணப்பட்டது. அதுதான் நீதியின் தலைவர், அதாவது நியாயாதிபதியாகவும் இருந்தார். அது அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பது தான். அந்நாட்களில் ராஜாக்கள் இல்லை, ஆகவே அரசருக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் தான் நீதி தலைவர், அதாவது நியாயாதிபதி என்று அழைக்கப்படுவாங்க. அவராக நியாயாதிபதியாக இரண்டாவது பதவியில் யாரு காணப்பட்டார்னா, சீலோவில் ஆசானாய் காணப்பட்ட இந்த ஏலினவனை காணப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏலி நல்ல பக்துள்ள ஆசானாக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய பிள்ளைகளை ஓப்னி பினகாசு தேவனுக்கேற்ற பயத்தில் இல்லாதவர்களாக காணப்பட்டாங்க. அந்த ஓப்னி பினகாஸ் எப்படிப்பட்டவர்கள் என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தேவனுடைய பணியை துச்சமாக எண்ணினாங்க. தேவனுக்கு சேர வேண்டிய பலி பொருட்களை முதலாவது தனக்கென்று எடுத்துக்கொண்டாங்க. மூன்றாவதாக புறஜாதி பெண்கள் இடத்துல என்ன பாவம் செய்தாங்க. அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திற்கு தண்ணீரும் பலி பொருளை எரிய வைப்பதற்கு விறகுகளையும் புறஜாதி பெண்கள் தான் காடுகள்ல இருந்து கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே தான் அவங்க கூடுவாங்க. அந்த பெண்கள் இடத்துல யார் பாவம் செய்ததுன்னா, இந்த ஓப்னி பினகாஸ்னவனா பாவம் செய்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த வாலிபருடைய பாவம் கர்த்தருடைய சந்நிதியிலே மிகவும் பெரிதாய் இருந்தது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை குறித்து ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஏலியின் குமாரர் பேலியின் மக்களாய் இருந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, முதல் காரியம், இந்த ஓப்னி பினகாஸ் பேலியின் மக்களாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறது. பேலியின் மக்கள் என்று சொன்னால் மதுபானம் பண்ணுகிறவர்களாக இவங்க இருந்தாங்க. அது மாத்திரமல்ல, கர்த்தரை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதே 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இறைச்சி வேகும்போது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அதாவது பலி பொருள் முழுவதுமாய் பலிபீடத்தில் வைத்து தகனிக்கப்பட வேண்டும். பலி பொருள் வெந்து கொண்டு இருக்கும் போதே 3 கூர் உள்ள ஒரு கருவி, அதாவது சூலத்தை போல இருக்கிற ஒரு கருவி எடுத்து பலி பொருளை வேகும் போதே இவங்க என்ன பண்ண குத்தி தனக்கென்று என்ன எடுத்துக்கொள்ளவர்களாக காணப்பட்டாங்க. இரண்டாவது காரியம், பலி பொருளை தேவனுக்கு செலுத்தாம தனக்கென்று முதல்ல என்னவனா எடுத்து கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஆண்டவர் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், விளைச்சலின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தும் கூட இந்த பிரமாணங்களுக்கு மாறாகவே ஏலியின் பிள்ளைகள் ஓப்னி பினகாஸ் இறைச்சி வேகிறதுக்கு முன்பதாக கர்த்தருக்கு செலுத்துவதை தனக்கென்று முதல்ல எடுத்து கொண்டவர்களாக நம்ம காணப்பட்டாங்க. மூன்றாவது, 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா, அதாவது விளக்கு அணைந்து போவதற்கு முன்னே சாமுவேல் போய் படுத்து கொண்டார் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஆசரிப்பு கூடாரத்தில் விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அந்த வெளிச்சம் எப்போதும் கர்த்தர் ஆவியானவர் தன் மத்தியில் வாசம் பண்ணுகிறார் என்பதற்கு அடையாளமாகவே இந்த விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று
கர்த்தர் மோசேவுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். ஆகவே சீலோவில் இருக்கிற ஆசாரிப்பு கூடாரத்துக்கு வருகிற ஒவ்வொரு இஸ்ரவேலும் பலி பொருளை மாத்திரமல்ல, இடித்து பிழிந்த சுத்தமான ஒலிவ எண்ணெயை கொண்டு வந்து கர்த்தருக்கென்று காணிக்க படைப்பாங்க. எதற்காக என்று சொன்னா, அந்த 7 அகலுள்ள பொன் குத்து விளக்கு எப்போதும் எரிந்து கொண்டிருக்கணும். ஆனா மூன்றுல இங்க வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக சாமுவேல் போய் படுத்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏன் விளக்கு அணைந்து போவதற்கு காரணம்னா என்னவென்று சொன்னா, தேவ பிள்ளைகளே, ஏலியின் பிள்ளைகள் அதாவது ஒலிவ எண்ணெய் திருடி தனக்கென்று சமையலுக்காக நம்ம பயன்படுத்தி கொண்டவர்களாக காணப்பட்டாங்க. அப்போ 3வது பாவம், பாவம் மதுபானம் பண்ணவர்களாக இருந்தாங்க. 2வது பாவம் தேவனுக்கு முதல்ல செலுத்த வேண்டியதை தனக்கென்று எடுத்து கொண்டாங்க. இது யாரு இந்த காரியம் அதாவது ஊழியக்காரனாக இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், இந்த காரியம் யாருக்குள்ள காணப்படுதோ அவங்க ஊழியமும் அவங்க கையின் கிரைகளை என்ன பண்ணா குறைபட தொடங்குங்க. 3வது பாவம் தேவ பிள்ளைகளை விளக்கு அணைந்து போவதற்கு முன்பதாக சொன்னா, இவங்க ஒலிவ எண்ணெயும் ஏலியின் பிள்ளைகள் என்ன பண்ணா திருடினவர்களாக காணப்பட்டாங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், ஆசரிப்பு கூடாரத்தின் வெளியில கூடுகிற சிறிகளோடு சாயணித்தார்கள் என்று ஏலி கேள்விப்பட்டார் என்று 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளை 4வது பாவம் இவங்க விபச்சாரக்காரராய் காணப்பட்டாங்க. தேவ பிள்ளைகளை மற்ற எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பா இருக்கிறது. இந்த ஒரு பாவம் யார் செய்தாலும் கர்த்தர் அவர்களை அவங்க கையில விசாரிக்காம கர்த்தர் விடவே மாட்டாருங்க. அவங்களுக்கு பரலோகத்தை இழக்கிறது மாத்திரம் இல்லாம அவங்கள கர்த்தர் விசாரிக்காம நம்ம இருக்கவே மாட்டாரு. ஏனென்று சொன்னா, மற்ற பாவங்கள் எல்லாம் சரீரத்துக்கு புறம்பா இருக்கிறது. இந்த பாவம் தான் சரீரத்தோடு சரீரம் இணைகிறபடினால இது மரணத்துக்கு ஏதுவான பாவமா இருக்கிறது. இதுல நிருபங்கள்ல கூட வாசிக்கிறோம், இந்த பாவத்தை குறித்து உன் சகோதரன் பாவம் செய்வானா, இந்த பாவம் செய்வானா அவனை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளை 4வது பாவம், பாவத்தின் அடிபாதாளமாய் காணப்படுகிற விபச்சாரமும் யாரு செய்தார்கள்னா இந்த ஓப்பினி பெனகாஸ்னவனை செய்தாங்க. இதை தான் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 30-31 வாசித்து பார்ப்போம்னா, இளைய குமாரன் தகப்பனுடைய பங்கை கொண்டு போய் எங்க செலவிட்டார்னா, அதாவது வேசினிடத்துல செலவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தின் அடி பாதாளம் வரைக்கும் போனார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆக தேவ பிள்ளைகளை, இந்த பாவத்திற்கு மன்னிப்பே இல்லைங்க. 2வது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 24 25 வரைக்கும் நாம் வாசித்து பார்ப்போம்னா, ஏலி தன் குமாரனுடைய பாவத்தை நம்ம கண்டிக்கிறாரு. என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லது அல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்க காரணமாக இருக்கிறீர்களே என்று அவருடைய பாவத்தை ஏலி கடிந்து கொண்டாலும் கூட அவங்க திருந்தலை. ஏலி உடனே என்ன பண்ணனா, அவர்களை ஆசாரிய பணி பட்டத்திலிருந்து நம்ம நீக்கி இருக்கணும். ஏலி தன் பிள்ளைகளுடைய பாவங்களை கடிந்து கொண்டாரே தவிர அவர்கள் அந்த பதவியில இருந்து ஆசாரிய பட்டத்திலிருந்து நம்ம நீக்காதவர்களாக காணப்பட்டாங்க. ஆகவே தான் ஒரு தேவனுடைய மனுஷன் வருகிறார். இது 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27-30 வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா, ஒரு தேவனுடைய மனுஷன் வந்து ஏலியை பார்த்து சொல்றாரு. அதாவது 29ஆம் வசனத்துல, தேவனை காட்டிலும் ஏலி குமாரர்களை மதிக்கிறாய் என்றார். 30ஆம் வசனத்துல, ஆசாரி ஊழியம் உன் குடும்பத்தை விட்டு போகும் என்று சொல்லுகிறார். 34ஆம் வசனத்துல, உன் 2 பிள்ளைகளும் ஒரே நாட்களில் மரித்து போவார்கள் என்று அந்த தேவனுடைய மனுஷன் வந்து 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்லுகிறத பார்க்கிறோம். திரும்பவும் சொல்லுகிற தேவ பிள்ளைகளை, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27 24 25 வரைக்கும்
ஏலி தன் பிள்ளைகளுடைய பாவத்தை கடிந்து கொண்டாலும் அவங்க திருந்தலன்னு சொன்ன உடனே அவங்கள ஆசாரிய பட்டத்திலிருந்து நீக்கி இருக்கணும். நீக்காத பட்சத்தில் ஒரு தேவனுடைய மனுஷன் ஏலி குடும்பத்திற்கு நியாய தீர்ப்பு அறிவிக்கிறார். ஒன்று, நீ தேவனை காட்டிலும் உன் பிள்ளைகளை அதிகமாய் மதிப்பானே, நீ நீக்கி இருக்கிறவன் அவங்கள பட்டத்தில் இருந்து நீ நீக்கிறியே, யாரை மதிக்கிற, உன் பிள்ளைகளை மதிக்கிறாயே என்று கடிந்து கொள்கிறார். இரண்டாவது 30ஆம் வசனத்தில் உன் குடும்பத்தை விட்டு ஆசாரிய பட்டம், அதாவது விலகும் என்று நம்ம சொல்லுகிறத பார்க்கிறோம். மூன்றாவதாக 34ஆம் வசனம் 1 சாமுவேல் 2:34 உன் 2 பிள்ளைகளும் ஒரே நாட்களில் மரித்து போவார்கள் என்று ஒரு நியாய தீர்ப்பை தேவனுடைய மனுஷன் நம்ம அறிவிக்கிறத பார்க்கிறோம். இதே காரியம் பின் நாட்களில் சாமுவேல் என்கின்ற பிள்ளையினிடத்திலும் தேவனவன்னா இஸ்ரவேல் ஜனங்க சிறைப்பட்டு போவதும் ஏலியின் குடும்பம் என்ன ஆக போகிறது என்பதை என்னவனா சாமுவேல் என்கின்ற சிறு பிள்ளையினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இதை எங்க பார்க்கலாம்னா 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. படுத்து கொண்டிருக்கிற சாமுவேலை கர்த்தர் 5 முறை அழைக்கிறார். அதுக்கு பிற்பாடு தான் ஏலிக்கு நல்லா தெரிந்தது, கர்த்தர் தான் சாமுவேலை அழைக்கிறார் என்று. உன்னை கர்த்தர் அழைக்கிறார், நீ ஆண்டவரிடத்தில் என்ன என்று கேளு என்று சொன்ன உடனே எப்படி தேவனுடைய மனுஷன் ஒரு நியாய தீர்ப்பை ஏலிக்கு அறிவித்தாரோ அதே போல சாமுவேல் இடத்திலும் கர்த்தர் சொல்றாரு, உன் 2 பிள்ளைகளும் என்ன ஆகும் என்பதும் இஸ்ரவேல் சிறைப்பட்டு போகிறதையும் ஏலின் குடும்ப நிலைமை என்ன ஆக போகிறது என்பதையும் கர்த்தர் 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் சொல்லுகிறார். இதை அப்படியே சாமுவேல் கொண்டு ஏலினிடத்தில் சொன்ன உடனே ஏலி 18ஆம் வசனத்தில் சொல்றாரு. இப்போ கவனிங்க, 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, தேவனின் பார்வைக்கு நலவானது செய்யட்டும் என்று தன்னை ஏலி ஒப்பு கொடுக்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. அதற்கு பிற்பாடு தேவ பிள்ளைகளே, பெலிஸ்தருடைய யுத்தம் நடந்தது. இஸ்ரவேல் 4000 பேர் கொல்லப்பட்டாங்க. இதனால உடன்படிக்கை பெட்டியை பாளையத்துக்கு கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டியும் பிடிபட்டு போது, உடன்படிக்கை பெட்டி வரும்போது பெலிஸ்தர் நடுங்கினாலும் கூட உடன்படிக்கை பெட்டி அதாவது மகிமை இழந்து காணப்பட்டதுனால பெலிஸ்தர் இடத்துல பிடிபடுகிறது. பின்னும் 30,000 பேர் மடிந்தாங்க. ஏலியின் பிள்ளைகளும் ஒரே நாட்கள் அந்த யுத்தத்தில் மரித்து போனாங்க. இந்த செய்தியை ஏலி கேள்விப்படுகிறார். அவர் கேள்விப்படும்போது உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டதும் 4000 பேரும் 30,000 பேரும் அவர் பிள்ளைகள் பெலிஸ்தரால் கொல்லப்பட்டதையும் அவர் கேள்விப்படும்போது அவருடைய வயது 98 வயதாக இருந்தது. ஏலுடைய கண்கள் தெரியாமல் இருந்தது. இந்த காலகட்டத்தில் தான் தேவ பிள்ளைகளை உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டது, உன் பிள்ளைகள் மரித்து போனாங்க, இஸ்ரவேலுக்கு அழிவு வந்தது என்று கேட்ட உடனே ஏலி நிலத்தடுமாறி கீழே விழுந்தார். அவர் கழுத்து எலும்பு முறிந்தனவனா அவர் மரித்து போனார் என்று இந்த இடத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் ஏலி 40 வருஷம் ஆசேரனாக இருந்தார் என்று இந்த இடத்துல கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஏலி குறித்து இன்னொரு காரியமும் சொல்லும்படியா அடியேன் விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தை போதிக்கலைங்க. ஒரு ஆசாரியன் தன் வருகிற ஜனங்களுக்கு என்ன பண்ண, நியாயப்பிரமாணத்தை போதிக்கணும். இவர் போதிக்கலை. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை கிடைப்பதற்கு அபூர்வமாக இருந்தது என்று அந்த இடத்துல பார்க்கிறோம். இரண்டாவதாக பாவம் செய்த பிள்ளைகள் என்ன பண்ண, ஆசாரிய பட்டத்தை விட்டு விலக்கலை. 2வது தவறு. மூன்றாவதாக தேவனுக்கு முதலிடம் கொடுக்கலைங்க. தன் பிள்ளைகள் என்ன பண்ண மதித்தார். 4வது காரியம், கடமையை செய்யாத அதாவது தவறி போன ஆசரனை யாரு காணப்பட்டார்னா இந்த ஏலி காணப்பட்டார். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நமக்கு அதாவது மேலான ஊழியத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்த கர்த்தர் அவர் ஒருவராலேயே இந்த பூமியில் இருக்கிற மக்களை ரட்சித்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யலை. தெய்வீகம் தன்னிச்சையாக செயல்படாமல் மக்களாகிய மனுஷர்களாகிய
நம் மூலியமா சுவிசேஷ பணியை, ஆத்தும ஆதாய பணியை, ரட்சிப்பின் பணியை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். முதல்ல 12 பேர் இடத்துல கொடுத்தார், அடுத்தது 70 பேர் இடத்துல கொடுத்தார், அதுக்கப்புறம் 120 பேர், அப்போஸ்தலர் நாட்களில் 3000, அதுக்கப்புறம் 5000, அதுக்கு பிற்பாடு உலகம் எங்கும் புறப்பட்டு போனது சுவிசேஷ ஊழியம். பிற்பாடு நம்முடைய கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறாருங்க. இது ஊழியம் என்பது, அதாவது பரலோகத்தின் வேலைங்க. பரலோகத்தின் தேவனுக்கு செய்யப்படுகிற ஒரு பணிதான் ஊழியம். இதை துச்சமாகவோ, அசதியாகவோ, பெருமையாகவோ, அல்லது அசட்டுத்தனமாகவோ, பாவத்தோடு நாம் செய்வோமானா எல்லாரை காட்டிலும் அதிகமான தண்டனைக்குரிய பாத்திரவான்களாக என்ன பண்ணால் நம்ம காணப்படுவோம். இது பரலோகத்தின் வேலை, பரிசுத்தமான ஆண்டவருக்கு செய்யப்படுகிற பணி. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைங்க எழுந்து தன்னை ஒப்பு கொடுத்து சுத்திகரித்து தேவனுக்கென்று உண்மை உத்தமமாய் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவர் என் இருதயத்துக்கு ஏற்ற தாசன் என்று நம்ம அழைக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே மகிமுள்ள வாடாத கிரீடத்தை ஒரு நாளைக்கு நம்ம பெறப்போகிறோம். தேவ பிள்ளைகளை, இந்த மேலான ஊழியத்தை பரிசுத்தமாக இருந்து உண்மையாக இருந்து தேவனுக்கு முதலிடம் கொடுத்து இவருடைய ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லா வேலையும் காட்டிலும் மேலான வேலை பரலோகத்தின் வேலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. தேவ பிள்ளைகளை, படிப்பறிவில்லாத எனக்கு இந்த ஊழியத்தை எப்படி கொடுத்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நான் சிந்தித்து அழுதது உண்டுங்க. ஒவ்வொரு நாளும் என்னை ஒப்பு கொடுத்து எசப்பா, நான் இன்னும் உமக்கு எப்படி உண்மையாக ஊழியம் செய்யணும், இன்னும் ஆண்டவரே இந்த வருஷம் 2025 நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் என்ன சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன்னு சொல்லி இன்னுமா என்னை ஒப்பு கொடுத்து தேவனுடைய வேலையை செய்ய என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தின்னு இருக்கிறாருங்க. தேவ பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேங்க. இது பரலோகத்தின் வேலை. உண்மையும் உத்தமமாய் செய்வோம். உங்களுடைய சந்ததியும் சரி, உங்களையும் சரி, உங்கள் ஊழியத்தையும் சரி கர்த்தர் பல மடங்கு உயர்த்தி ஆசீர்வதிப்பாருங்க. ஜெபிக்கலாம். கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை வார்த்தை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேயா. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் இவர்களோடு இருக்க என் தகப்பனே நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.